ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு ரிங்கை தான் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு மாஃபியா வந்து ஹாப்பி ஆகிட்டு என்னை வந்து வின் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்து தான் வரணும்னு சொல்லும் போதே அங்கே அவங்க காட்ஸ் எல்லாத்தையுமே யாரோ நைஃபை விட்டு எரிஞ்சவங்க கொலை பண்ணிடுறாங்க. யாரா இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் பாபியை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த பர்சனையுமே எங்கே ஷூட் பண்ணி போட்டு தள்ளினதுமே அந்த ஆளால் நம்பவே முடியல. சாகிறதுக்கு முன்னாடி கூட நம்மளை தோக்கடிச்சது ஒரு லேடியான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் மேடம் உங்கள் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எனக்கு என்னென்ன சொந்தமோ அதை எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக எனக்கு சொந்தமாக்கிக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா அவங்க அம்மாவோட ஹேர் வந்து அவங்க அப்பாவோட ஷார்ட் பட்டனில் போய் மாட்டிக்குது. அப்படியே அவங்க வெளியே வந்துச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறத பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், கேக் பண்ணுறதுக்கு லேட் ஆக்கிட்டா, என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பொண்ணை வந்துட்டு பார்க்கும்போது எந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் புக் எல்லாமே இங்கே ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்களுமே வெறுங்கையோட பொண்ணை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேக் எல்லாமே அவளுக்காக ரெடி பண்ணிட்டு அங்கே வரும்போது தான் தவறுதெல்லாம் அப்படி குனியும் போது அவங்க ஷார்ட் பட்டனில் போய் அவங்க ஹேர் மாட்டிக்குது. அதனால தான் அவங்களால அங்கே மீட் பண்ணுறதுக்கு வர முடியாமல் லேட்டாகவுமே சரி இப்படியே வச்சு கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறா. அதை பார்த்துட்டு அவங்க சாரி கேட்குறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு புள்ள வர்றா வீட்டுக்கு இப்படிட்டா அவங்க அம்மா தாம்மா கேக் பண்ணுறதுக்கு லேட் ஆக்கிட்டா, முடி வேற மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு சொன்னதும் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் விடுங்கன்னு சொன்னதுமே அவருக்கு அந்த புக்கில் வந்து போட்டிருக்கு. ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே ரொம்ப ஓவராக எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே நார்மலாக அவர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் அங்கே பண்ணுறதுக்கு போகிறாரு. அவங்க அம்மா பார்த்தா இந்தம்மா உனக்காக தான் அம்மா ஆசையாக கேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஷாக்காக இருக்குது. என்னடா பிஹேவியர் சேஞ்சாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியலை. அம்மா வந்துட்டு உள்ள சூட் கேஸெல்லாம் தூக்கிட்டு போகவான்னு சொல்லிட்டு வேமா அங்கே தூக்கிட்டு போயிட்டு பின்னாடியே பொண்ணோட பின்னாடி ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா பிஹேவியர்லாம் இப்படி இருக்குது, நாவலில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லையே. அங்கே நான் வந்ததுமே இந்த வீட்டில் யாருக்கும் பெருசாக வந்துட்டு பெரிய இம்பேக்ட்லாம் ஆக போகிறது கிடையாது. அவங்களோட அடாப்டட் பொண்ணு அந்த ஜூலிக்கு தான் இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவள் வந்து உடனே ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே நீ மூத்தவ தானே, நீ அவளுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தானே இவங்க சண்டை போடுவாங்க என்கிட்ட. ஆனால் இவங்களோட பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சிருக்கு. நான் வந்துட்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கா. அப்போ அவங்க அம்மா உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்தவங்க எப்படிமா வந்து பார்த்துக்கிட்டாங்க, உன்னை கஷ்டம் எது படுத்துனாங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு. சரி உங்கள் பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவள் மேலே ரெடி ஆகிடுச்சிக்காம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் நாளைக்கு வந்துட்டு வேறு வீடு பார்த்தாச்சா அவங்க போக போகிறான்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஆனால் அவள் பெரிய வந்துட்டு இங்கே ட்ராமாலாம் க்ரியேட் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவாள். அது எப்படி வந்துட்டு நடக்குது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு நீ வீட்டுக்கு வந்திருக்கே இல்லைம்மா, அவள் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு டிசைட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் ஒரு ஆள் இருக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்றத சேர்த்து அங்கே கேட்குறா. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. என் பொண்ணு பாரு எவ்வளோ அறிவாக பேசுது அப்படின்றத சேர்த்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி வந்து ஷேர்ஸ் எல்லாமே ஏகப்பட்டது அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டா. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து அவள் என்ன சாதனை பண்ண போகிறா, அதனால தான் அப்படி நல்ல பொண்ணாக வெளியே அவளாவே போய்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஜூலி வந்ததுமே சிஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்ட போய் ஹக் பண்ணிக்கிட்டதும் என்னடா நடக்குது, நாவலில் வந்து போட்டிருக்கிறது ஒன்று இங்கே நடக்கிறது வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவங்க ரூமுக்கு அங்கே போயிடுறா. ஸோ அப்போ அங்கே ஒரு டெடி பேருமே இருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு சின்ன வயசில் அவங்க அடாப்டர் அப்பா சொல்லியிருக்காரு, அவள் பொம்மை கேட்டப்ப இந்த பொம்மையெல்லாம் வெட்டி வேலை, நீ இந்த நைஃபை வச்சுக்கோ, இதான் உன்னோட ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப ஒரு தைரியமான கேர்ளாகவே இங்கே வளர்த்துருக்காரு. ஸோ இவ இப்போ அங்கே தூங்க போகிறப்ப அங்கே உள்ளே யாரோ வர சவுண்டை கேட்டுட்டு வேகமாக தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணதும் பார்த்தா ஜூலி தான் அங்கே டெடி பேரை தூக்கிட்டு வந்துட்டு பக்கத்தில் உட்காந்ததுமே இவன் நைஃப் எடுத்து அவள் கழுத்தில் வைக்கிறா. சிஸ்டர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கன்னு சொன்னதுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நீங்கள் தனியாக வீட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு போர் அடிக்கும், நான் இங்கே வந்தேன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, நீ கிளம்புன்னு சொன்னதும் இந்த நைஃபை கொடுங்க, இதெல்லாம் வைக்கக்கூடாது, இந்தாங்க இந்த டெடி பேர் வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் அதை தூக்கி அவள் போட்டுட்டு இதெல்லாம் பிஹேவ் பண்ணாதன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவங்க பக்கத்துலேயே படுத்துட்டு அங்கே பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது, என்ன வந்துட்டு பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக நீ இதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நான் வீட்டை விட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வேணாமா, அதுக்காக தான் அப்படின்றத அவ சொல்கிறா.
ஹீரோயினுக்கு சுத்தமாக அங்கே வந்து முடியலை. அட கடவுளே, அந்த நாவலில் போட்டிருக்க எல்லாமே வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. அதனால் அந்த புக்கையுமே தூக்கி எறிஞ்சது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்போங்க சரி நீ பேசாமல் வந்துட்டு அமைதியாக படுன்னு சொன்னதுமே, அங்கே நான் போயிட்டாலும் நீங்கள் வருவீங்களான்னு சொல்லிட்டு பேசினதும் சரி சரின்னு சொன்னதும் அந்த பொண்ணு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கினதும் இவளுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அவளுக்கு சுத்தமாக அங்கே தூக்கமே வரமாட்டுது. ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே கீழே இறங்கி வந்தா. ஆல்ரெடி லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோயின் உண்மையிலேயே வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்காங்களே, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அவகிட்ட, என்ன நீ உண்மையிலேயே இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறியாம்மா, அவளை வந்து புள்ளிலாம் யாரும் பண்ணிட மாட்டாங்களான்னு சொன்னதும், அப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, சிஸ்டர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அங்கே 2 பேரும் ஹாப்பியாக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவள் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, உங்களுக்காக கிஃப்டெல்லாம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேர் பென் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. பட் நம்ம ஹீரோயின் எதுவும் வந்துட்டு பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணலை. அப்போ அந்த பொண்ணுமே வந்துட்டா, நான் இவளை பற்றி தான் பேசினேன், என்னோடய ஃப்ரெண்டு லின்னுன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. பட் அவள் எதுவும் சரியாக பேசாமல் இருக்கவுமே, என்னப்பா உன் சிஸ்டருக்கு வந்துட்டு என்ன பிடிக்கலையா, எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொன்னதும், இல்லை அவங்க யார்ட்டையுமே இப்போ வரைக்குமே சரியாக பேசலை, ஏன்னா அவங்க அந்த லெவலுக்கு கனெக்ட் யாரு கூட இல்லை அதனால தான் சொல்லும்போது அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப சில பசங்க வந்து பால் விளாண்டு அதை வேகமாக அங்கே தூக்கி அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேலே தலையில் பற்றுது. இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க, பால் எடுத்து கொடுங்கன்னு சொன்னதும் ஓங்கி ஒரு அந்த பாலை விட்டதுமே அவனோட தலையில் போய் அடிச்சிருது. அவங்க ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன தைரியம் தான் இப்படி எங்ககிட்ட பண்ணுவேன், நாங்கள் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு வர்றாங்க. புள்ளியுமே ரொம்ப பயந்து போயிருக்கவுமே ஹீரோயின் பார்த்தா அவன் கையை பிடிச்சி அப்படியே அங்கே வந்து முறுக்கி விட்றான். அவன் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவளை ஹிட் பண்ண போனால் அங்கே கரெக்டாக அப்போங்க நம்ம லூச்சன் வந்துடுறான். உங்களோட பவரை நீங்கள் இப்படி தப்பாக யூஸ் பண்ணுவீங்களா, உங்களை பற்றி நான் வந்து மேல் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் நிலைமை என்னாகும் அப்படின்றத சொன்னதும் பயந்து போயிட்டு அந்த பசங்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க சாரி கேட்டுட்டு. அப்போங்க லூச்சன் தன்னை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் ஹீரோயின்ட்ட. ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க கையை நீட்டினதுமே இவ பார்த்தா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அவன் கையை ஃபோர்ஸ் ஆமிக்கிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போனதும் பின்னாடியே ஜூலி நில்லுங்க சிஸ்டர்னு செட்டு போனதும் அதெல்லாமே பார்த்துட்டு அந்த லின்னுக்கு அவ்வளோ ஒரு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவர் எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க பின்னாடி உடனே போகலாம், அவள் வந்து அவரை செடியூஸ் பண்ண பார்க்குறாளா, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. பிறகு அந்த லின்னை பார்த்தா அங்கே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, அந்த ஜூலி இருக்கா பார்த்தியா, அந்த குடும்பத்தோட அடாப்டட் பொண்ணு தான், அவங்க சொந்த பொண்ணு பாபி திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டா. இல்லை அவள் கண்டிப்பாக வந்து புள்ளி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா, அவள் நினச்ச லெவலுக்குலாம் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றியும் ரொம்ப மோசமாக பேசி ஜூலியை பற்றியுமே அசிங்கமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலுமே அவள் நம்ம கூட படிக்கிறா, நம்ம அவளை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு இவ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ போகும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியுது. ஏய் முன்னாடி வாங்கடா அப்படின்றத சொன்னதுமே பார்த்தா அந்த 2 கார்ட்ஸ் வர்றாங்க. மேடம் பாஸ் தான் எங்களை வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்க சொன்னாங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, இங்கே லின்னுன்னு ஒரு பொண்ணு படிக்கிறா, அவளை பற்றி எனக்கு விசாரித்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த ஜூலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் அங்கே ஜூலி வந்ததுமே சிஸ்டர் எனக்காகவா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும், நான் உனக்காகலாம் ஒன்றும் வெயிட் பண்ண கிடையாது, நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன், இங்கே நின்றுட்டே நீ உடனே வந்துட்டு தப்பாலாம் புரிஞ்சுக்காத அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சரியாகவே லின்ட்ட பேச மாட்டீங்க, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் தங்கமான பொண்ணு, நீங்கள் பேசுனீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க அவளைன்னு சொன்னதும் ஹீரோயின் இவள் லைஃப்பில் பேடான பீப்புளை யாரையுமே பார்த்ததில்ல போலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அங்கேருந்து அந்த லின் அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அப்பாவும் அம்மாவும் போய் நம்ம ஹீரோயினோட போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ண சொல்லி இல்லை பேங்க்ரப்ட் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க அப்பா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ண முடியாது, ஏன்னா உங்களோட கம்பெனி ஏகப்பட்ட இல்லீகல் வேலை பண்ணியிருக்கீங்க, ஸோ இதை தவிர உங்களுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ இருந்து என்னோட எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாத்தையும் இப்போ இந்த லின் யோசிச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஜூலியையும் பாபியையும் நான் சும்மா விட மாட்டேன், இவங்க குடும்பத்துக்குமே சரியான பதிலடி நான் கொடுப்பேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்கூலில் அவள் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த லின் வர்றா. சிஸ்டர் நீங்கள் ஜூலிக்கு சிஸ்டர்னா எனக்குமே சிஸ்டர் தானே, நானுமே உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறா. பட் நம்ம ஹீரோயின் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டா. அப்போ அங்கே அந்த சைடில் நம்ம லூச்சன் வரவுமே வா எங்கே போயிட்டுருக்க சாப்பிடலாம் அங்கேன்னு சொல்லிட்டு அந்த லின் கூப்பிட்டதும் ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு உடனே எங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். அப்போ அங்கே ஜூலியுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா.
ஹீரோயின் ஃபுட்டை தூக்கிட்டு நான் சாப்பிட்டேன் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் பின்னாடியே நாங்கள் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம சொல்கிறா, நீ கவலைப்படாத உன் கூட சேர்ந்தே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இப்படியே பாசம் கொட்டுற மாதிரி எங்கள் ஆக்டிங்கை போடுறா. பட் நம்ம ஹீரோயின் இவ பின்னாடி வராத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கோவமாயிட்டு ஜெலஸாகி போயிட்டு போகிறா. வீட்டுக்குமே வந்தா அவள் ஏகப்பட்ட தடவை பேசிட்டே வர்றா. இவ இக்னோர் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா எப்படிமா அவங்களுக்கு இன்னைக்கு நாள் எல்லாமே போச்சு அப்படின்றத சேர்த்தாங்க பேசினதும் சரியா எதுவுமே பேச மாட்டா. அப்போ அங்கே ஜூலி வந்து என்னாச்சு ஏன் சிஸ்டர் எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா ஃபுட் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவள் எதுவுமே வேணாம் வைக்காதன்னு சொன்னதும் அதையுமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. சிஸ்டர் என்னை என் மேலே கோவமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து லின்னோட சேர்ந்தே உட்காந்துட்டு உங்க கூட வரலன்னு. லின் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சிஸ்டர். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்களுமே பேசி பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறான். இந்த பேர் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சுக்குது. அந்த பொண்ணு லின் ஃபேமிலியோட பொண்ணு தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ஹெல்ப் கேட்டார், நம்ம பண்ணலை இல்லை. நீ வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருமா அந்த குடும்பத்தில் இருந்து அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை அவங்க உண்டு பண்ணாங்க. மிஸ்டர் ஹாங் தான் எனக்கு வந்துட்டு அப்போ ஹெல்ப் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து காப்பாற்றினாரு. நான் இப்போ வரைக்குமே அவரை மீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயினுக்கு நாசி ஏறிடுது. அப்போ அவங்க ஐயோ என்னாச்சு நீ பார்த்து சாப்பிடுமான்னு சொல்லும்போது நீ ஜூலி வந்துட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறா. பட் இந்த டைம் ஹீரோயின் வேணான்னு சொல்லலை, அதை வாங்கிக்கிறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. அப்போ அங்கே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஹாங்க்கு ஒரு பொண்ணு இருக்காளாமா, ரொம்ப குண்டா அக்லியாக இருப்பாளாமா, அதனால தான் யாரோட முன்னாடியுமே வரமாட்டாளாம் அந்த பொண்ணு, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கப்பா, நானுமே இன்னும் பார்த்ததில்லன்னு சொன்னதும் ஹீரோயின் அந்த பொண்ணு உங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கா, அது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அங்கே அந்த பொண்ணுக்கு அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே அவள் ரொம்ப சேட் ஆகிடுறா. அப்போ ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் ஒன்றும் இல்லை சிஸ்டர் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஸ்கூல் ஃபுல்லாக இந்த நியூஸ் தான் ரொம்ப அங்கே பரவலாக இருக்குது. ஸோ ஜூலியை பார்த்து நீ அடாப்டடாமே உனக்கு ஐடென்டிஃபைவே இல்லையாமேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, நான் அந்த குடும்பத்தோட பொண்ணு, என் சிஸ்டர் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே புள்ளி பண்ணதுமே அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. ஸோ அப்போ அங்கே வாஷ்ரூமில் நம்ம ஹீரோயின் போயிட்டு நீ தான் என் சிஸ்டரை வந்து புள்ளி பண்ணதான்னு சொன்னதும் ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் போட்டு அடி செமத்தியாக வெளுத்து விட்டா. நான் இவ்வளோ தூரத்துக்கு அடிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் எனக்கு அவ்வளோ கோவம் அப்படின்றத சேர்த்து அவங்க வந்து போகும்போது அப்போ அங்கே நம்ம லூச்சா நாங்கள் வெளியே தான் இருக்கான். நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆசம்பா, நீ கவலைப்படாத இதெல்லாத்தையும் நான் கவர் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே அவள் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவங்க ரூமுக்கு போனால் நம்ம ஜூலி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படியே அவள் வர்றதை பார்த்துட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. ஹீரோயின் அங்கே பக்கத்தில் வந்து என்ன என்னோட செல்லக்குட்டி பண்ணிட்டுருக்கு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுததுமே முட்டாளா நீ அக்கா இருக்கே உனக்காக உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றத சொன்னதும் அவள் ஹாப்பியாகிட்டே ஹக் பண்ணிட்டு அங்கே தேங்க்யூ சொன்னதுமே இடியட் மாதிரிலாம் பேசக்கூடாது பேசாமல் தூங்குன்னு சொன்னதும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமாக ஃபஸ்ட்டு பிடிக்கல, இது அப்போ இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பென்னுன்னு ஒரு பர்சன் அங்கே ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து புள்ளி பண்ண வந்ததுமே அப்போ அங்கே வேமா நம்ம ஜூலி என் சிஸ்டர் பக்கத்தில் யாராச்சும் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா அவர்கிட்ட நைஃபை தூக்கி அங்கே வந்துட்டு வீசுறா. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்குது மிஸ்டர் ஹாங்கோட பொண்ணுன்னு சொல்லிட்டு மேடம் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே ரொம்ப பயந்து போயிட்டு உங்களை பார்த்து ஏன் சிஸ்டர் பேசுகிறாங்கன்னு சொல்லும் போது அவன் என்னோட வளர்த்தாப்பா கேங்ஸ்டர் தானே அப்படின்றத அவ சொல்கிறா. நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்க, எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பொண்ணுங்க சின்ன பிள்ளைங்க வந்து பயமுறுத்துறது பிடிக்காது, நீ வந்து அந்த ரூல்ஸை வந்து மீறி இருக்க, இப்போ என்ன உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு சொன்னதும் ஐயோ மேடம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டதுமே சரி ஓகே இதை பண்ண சொன்ன ஆளை வந்துட்டு நான் பார்க்கணும், நீ என்ன பண்ணுறேன்னா அவங்கக்கிட்ட நீ வந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன் எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லின்ட்டை போய் நான் இப்படி அந்த பாவியுமே அடிச்சாச்சு தூயுமே வந்து பழி வாங்கியாச்சுன்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேருமே இதுக்கு டிசர்வ் ஆனவங்க தான் அப்படின்றத அவள் பேசிட்டேக்கா. ஸோ அது எல்லாத்தையும் தூரமாக இருந்தால் நம்ம ஹீரோயின் வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணிடுறா. பட் அங்கே ஜூலி அதை நம்பவே முடியலை, ஏன்னா உண்மையிலே அவள் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, ஒரு ஃப்ரெண்டுன்ற பேரில் இவ எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் மனசே உடஞ்சி போயிடுறா. இப்போ ஹீரோயின் வா என் கூடன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அப்போ அங்கே ரொம்ப சோகமாகவே அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா, வெளியே வந்துட்டு சிரிக்கிறாங்கன்றதுக்காக உள்ள விஷம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உள்ள விஷம் இருந்தாலும் வாயில் வந்து தேன் தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும்
அவட்ட நான் எவ்வளோ க்ளோஸாக நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்தேன், அவள் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றத சொன்னதும், உங்கள் வீட்லேயுமே எல்லாருமே என்னை நல்லா தானே பார்த்துக்குவாங்கன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கா, அது ஏன் வீடு கிடையாது, அது நம்ம வீடு, நீ என் சிஸ்டராக தான் எப்பயும் இருப்ப, நீ இப்படி முட்டாள் மாதிரிலாம் உன்னை பிரித்து பார்த்து பேசக்கூடாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னதும் அவள் சாரி சொல்கிறா. ஓகே சிஸ்டர், உங்கள் அப்பா உண்மையிலே வந்து அடாப்ட் பண்ணவர் கேங்ஸ்டரான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. அங்கே நைஃப் எல்லாம் எடுத்து காமிச்சதுமே பயப்படாமல் அவள் சிஸ்டர் எனக்குமே இதெல்லாம் கற்றுக்கணும், நீங்கள் வந்துட்டு கற்றுக் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக பேசிட்டு போகிறாங்க. அப்போங்க நம்ம லூச்சான் வர்றான். வாங்கப்பா நான் உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஜூலி சிஸ்டர் இங்கே எந்த டாக்ஸியுமே கிடைக்காது, பேசாமல் கிளம்பிடுவோன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே காரில் வந்துட்டு கூட சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே நம்ம லூச்சான் நீ என்ன உனக்கு உண்மையிலே என்ன ஞாபகம் இல்லையா பாபின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னன்னு பார்த்தா சின்ன வயசில் அவள் பியானோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதான் நம்மளோட லூச்சனேவும் ஹீரோயின் இல்லையே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற செட்டு போனதுமே அவனுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. பட் அவள் போகும்போது நைஃப் அங்கே விட்டுட்டு போயிருக்கா. அவன் அதை எடுத்து வச்சுட்டு இவ எப்பயுமே வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி தான் இன்னுமே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சேர்த்து யோசிக்கிறான். சார் நைப்பால் அவங்க அப்பாங்க அவளுக்கு கால் பண்ணுறாரு. மிஸ்டர் ஹாங் தான் உனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நீ என்ன மறந்து போயிட்டியா, எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்ருக்கன்னு சொன்னதும் ஐயோ அப்பா அப்படிலாம் கிடையாது, நானே ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் ஆபத்தில் வச்சுக்கோ, நீ அங்கே போயிட்டுன்றதுக்காக என்னோட பொண்ணு இல்லைன்னு ஆயிட மாட்டேன், எப்பயுமே நீ தான் என் பொண்ணுன்னு சொல்கிறாரு. சரி மேரேஜை பற்றி அப்படின்றத சொன்னதும் அவள் உடனே ஃபோனை கட் பண்ணி விட்றா. மேரேஜா நான்லாம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் எங்கள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கே ப்ரொபோசல் வந்து சொல்கிறாங்க இப்படி டிசைன் காம்படிஷன் பற்றி நீங்கள் வந்துட்டு கலந்துக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பசங்க எல்லாருமே ஜூலிட்ட நீ வந்து நம்ம ஸ்கூல்லே பெஸ்ட்டான ஒரு டிசைனர்ப்பா, என்ன நீ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டியான்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் பக்காவாக வந்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அவள் ஹாப்பியாக அங்கே பேசிகிட்ருக்கா. அங்கே அந்த லின் அதெல்லாமே கேட்டுட்டு கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நான் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அங்கே ஜூலி வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாமே இவள் நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அவகிட்ட போய் நீ என்னப்பா எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பேசுகிறா. ஏன்னா அவளோட ஐடியா எல்லாத்தையும் இவள் திருடலான்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜூலி உன்ட்ட எது நான் பேச விரும்பலை, இதுக்கப்புறம் நீ நானுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்கிறா. இப்போ நான் என்னப்போ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனான்னு சொன்னதும் இதை பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை, இதுக்கப்புறம் நீ நானுமே பேசிக்க வேணான்னு சொல்லிட்டு போனதும் அதை கேட்டுட்டு அவ நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் எப்படின்னாலும் இந்த காம்படிஷனில் நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்கிறா. அந்த காம்படிஷனுக்காக 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம லூஷான் அங்கே வர்றான். என்னப்பா உண்மையிலே எனக்கு ஞாபகம் வைப்பேன் நீ இல்லையான்னு சொல்லிட்டு அவன் நைஃபை கொடுக்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏன் நீ இல்லைப்பா அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப சோகமாயிட்டு சரின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டதுமே இப்போ ஜூலி என்ன அவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் இதெல்லாம் இம்பார்ட்டனா, நீ போய் உன்னோட காம்படிஷனுக்கு ரெடி ஆகும் அப்படின்ற சைட் அவள் போய் உட்காந்துக்கிறா. அப்போ அங்கே ஃபஸ்ட்டு அந்த லின்னை வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் காமிக்க சொன்னதும் அவள் ஜுவல்லரி டிசைன்ஸை காமிக்கிறா. வாவ் கடவுளே என்னோட பக்கம் தான் இருக்காரு, ஃபஸ்ட் எடுத்தவொன்னே என்னதை காமிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப ஹாப்பியாகிச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே டிசைன்ஸை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஜூலி வந்துட்டு பெரிய ஷாக்கெல்லாம் ஆகலை, ஏன்னா அவளோட டிசைனை தான் அவள் திருடி வச்சுருக்கா. ஸோ அதே மாதிரி டிசைனுமே நம்ம ஜூலிகிட்ட இருக்கவுமே என்ன வந்துட்டு சேமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த லின் உடனே ட்ராமா பண்ணுறா. நீ எப்போ பார்த்தாலும் நான் வந்துட்டு என்ன பண்ணாலுமே அதை நீ வந்து திருடுவியா, ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஆரம்பத்துலேருந்து நீ இப்படி தான் பண்ணுறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஜட்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு தான் வந்து காமிச்சாங்க. ஸோ வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு இந்த பொண்ணு சீட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த பொண்ணை நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு அவளை வின்னராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு எதுக்காக நீங்கள் அவசரப்படுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் இதில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லின்னுக்கு கோவம் ஆயிடுச்சேக்கு. அப்போ அவன் நைஃபை தூக்கி நம்ம ஜூலிகிட்ட எரிஞ்சதுமே கரெக்டாக அவங்க கேட்ச் பிடிச்சிட்டு அவள் பக்கத்தில் அந்த கத்தியை நிட்டினதும் அவர் ரொம்ப பயந்து போயிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அவள் டக்குன்னு தன்னோட டிசைன் வச்சிருக்கதை அப்படியே இந்த போர்டை கிழிக்கிறா. அதுக்குள்ள பார்த்தா இன்னொரு டிசைன் இருக்குது, அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே ஜட்ஜஸ்ட்டை இதான் என்னோட டிசைன், உங்களை வந்துட்டு சும்மா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நாங்கள் இதை பண்ணோன்னு சொன்னதும் அவங்க நாங்கள் உன்னை தப்பாக புரிஞ்சுட்டோமா அப்படின்றத சொல்கிறாங்க. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஸோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நீ என்ன வந்து கஷ்டப்பட்டாலும் டிசைன் பண்ணாலுமே அவள் கண்டிப்பாக உன் டிசைனை திருடிடுவான்னு சொன்னதும் அவள் பண்ணுறது அப்படின்றத சைடு அவள் கேட்கும்போது ஒன்றும் கிடையாது நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ
அவள் அந்த டிசைனையுமே நைட்டு திருட வரும்போது அதுவுமே வீடியோ எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்கே சப்மிட் பண்ணதுமே இவள் வந்துட்டு சரியான ஃப்ராடு, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இந்த உள்ள காலேஜில் இருக்கக்கூடாது, முதல் இங்கேருந்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டை விட்டு அங்கே அடித்து விரட்ட விட்டுறாங்க. நம்ம ஜூலியை வந்துட்டு அங்கே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹீரோயினை போய் ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நைட் போல் அங்கே எல்லாருமே சேர்ந்து வீட்டில் ஹாப்பியாக அங்கே சேர்ஸ் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பாராட்டு மேலே, ஏன்னா இவ்வளோ ஸ்கில் எல்லாமே ஒன்றால் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஜூலியை பாராட்டிச்சிருக்காங்க. இதில் என்னோடது என்ன இருக்குது, நான் ஜஸ்ட்டு கிளாஸில் சேர்த்து விட்டு அவளாக தான் முன்னேறி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு இதெல்லாமே கேட்டு சிஸ்டருக்கு கஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க தன் ஹீரோயின் சைடில் கிளாஸை வந்து சேஸ்க்காக நீச்சா, சிஸ்டர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதை பற்றியும் நினைக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு வந்ததில் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா, தேங்க்யூன்னு சொல்கிறா. ஸோ அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிச்சிருக்காங்க. வெளியே அங்கே அவளுக்காக ஒரு பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்காக தான் நான் வச்சுருந்தேன்னு சொன்னதும் அதை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒவ்வொரு பர்த்டேக்குமே வந்துட்டு எழுதியிருக்கா மீட் பண்ணணும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேரண்ட்ஸுமே அவளை பற்றி நினச்சே ரொம்ப புலம்புன விஷயங்கள், அங்கே கிஃப்டெல்லாம் அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுனது எல்லாமே போட்டிருக்கு. ஸோ குடும்பமே சேர்ந்து அவளுக்காக எவ்வளோ ஏங்குனாங்கன்றதெல்லாமே போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் எமோஷன் ஆகி போய் அழுதுதுமே, இவ்வளோ பெரிய பொண்ணாகிட்டு இப்போ அழுகலாமா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அப்படியே ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு சிஸ்டர் பாண்ட் இங்கே தெரியுது. ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அவங்க அப்பா அங்கே யார்ட்டையோ ஃபோனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போங்க அவங்க ஹீரோயின் வந்து என்னாச்சின்னு சேர்த்து கேட்கும்போது இப்படி அந்த லின் ஃபேமிலி நம்ம மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க, இதனால் கம்பெனி கூடி சீக்கிரம் பேங்க்ராப்ட் நிலமையில போயிடுச்சுக்கு, நம்ம கூட சேர்ந்து கொலாபரேஷன் யாருமே பண்ண மாட்டாங்க, இப்போ நம்மளை காப்பாற்றணும்னா மிஸ்டர் ஹாங்கால மட்டும்தான் முடியும், பட் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, அப்ராடு போயிட்டாரோ என்னமோன்னு சொன்னதுமே இல்லை அவர் இந்த ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல அந்த ஏரியாவில் இருப்பார், போனால் பார்க்கலான்னு சொன்னதும் இது எப்படிம்மா உனக்கு தெரியும்னு சொன்னதுமே இல்லை நான் சும்மா வந்துட்டு படித்ததில் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ நம்ம இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்றத சொன்னதுமே நானுமே வர்றேன்ப்பா அவங்க கூட ஹீரோயின் சொல்லும்போது அங்கே கண்ணை ஜூலியை காமிச்சதுமே ஜூலி அப்போ நானுமே வரலாமான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிட்டதும் அவங்க அம்மா சரி நீங்கள் 2 பொண்ணுங்களையுமே கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அந்த ஷூட் பண்ணுற இடத்துக்கு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கே போயிருக்காரு. சரியாக அந்த இடத்துல ஷூட் பண்ண முடியல. அங்கே பார்த்தா அந்த லின்னோட அப்பாவும் இன்னொரு பர்சனுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக மிஸ்டர் ஹாங் அங்கே வந்திருக்காங்க. எங்கள் கூட சேர்ந்து காம்படிஷன் வச்சு உன்னால் ஜெயிக்க முடியுமா, நீ நேரத்தை வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்க, மிஸ்டர் ஹாங் கூட சேர்ந்து நாங்கள் கொலாபரேஷன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா, நீங்கள் தைரியம் தான் என் கூட சேர்ந்து காம்படிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் கன் ஷாட் அங்கே பண்ணுறா. ஒன்று கூட மிஸ் ஆகலை, பட் அந்த பர்சன் பண்ணதில் ஒன்று மிஸ் ஆகிடுது. அப்போ அங்கே திரும்ப அங்கே நைஃப் எடுத்து அங்கே போட்டால் கரெக்டாக அங்கே குறிப்பாத்து அடிக்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நம்ம உடனே இப்போ கிளம்பி போய் மிஸ்டர் ஹாங்கை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே மிஸ்டர் ஹாங்கோட அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி நீங்கள் பாதியோட விட்டுட்டு போகலாம், ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு மேலே மிஸ்டர் ஹாங் வந்து மிஸ்டர் ஷென்னோட சேர்ந்து பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், உங்கள் கூட கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அந்த ஆள் ரொம்ப அப்படியே பயந்து போய் அங்கே உட்காந்துடுறாரு. அப்போ அங்கே இன்னொரு பர்சன் மிஸ்டர் நான் உங்கள் கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் உங்கள் கூட பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே ரொம்பவே அங்கே சோகமாகி போயிடுது. டீமே அங்கே கன் எல்லாமே ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறா, பட் எதுவுமே அவளுக்கு கரெக்டாகவே வர மாட்டுது. ஏன் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு எனக்கு மட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என் சிஸ்டர் வந்து எல்லாத்துலேயும் அமேசிங், எனக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவங்க கன்னை வந்துட்டு கரெக்டாக அங்கே ஷூட் பண்ண அங்கே ட்ரை பண்ணி கொடுக்குறா. அதே மாதிரி அந்த பொண்ணுமே அங்கே பர்ஃபெக்டாக அங்கே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ண போகிறாங்க. ட்ரெஸ் வந்துட்டு இவளுக்காக தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. அவங்க சிஸ்டருக்காக இந்த நெக்லஸ்ன்னு சொல்லிட்டு அவள் ஒன்று ரெடி பண்ணியிருக்கா. இது பார்ட்டியோட ப்ரேஸ்லெட், இது உனக்கு தான் சொல்லிட்டு அவங்க அம்மா அதை வேற அங்கே போட்டு விடுறாங்க. இப்படியே மாற்றி நம்ம ஹீரோயினை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ என்னம்மா இந்த பார்ட்டியில் உன்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் வருவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை அவங்க ரொம்ப பிஸி வரமாட்டாங்கன்னு சொன்னதும் சரின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா இந்த லின் ரொம்ப போராமையாக
ஆகி போயிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவை கத்தி வச்சு கிழித்துட்டேக்கா. இவன் வந்த பிறகு நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டுது, நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை தன்னோட சொந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஜூலிக்கு பார்த்தா அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு கிளாப் பண்ணிட்டுருக்கா. என் சிஸ்டரை பாருங்கள் எப்படி இருக்கா பார்க்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நம்ம லூச்சன்மே அங்கே கிஃப்டெல்லாம் கொண்டு வந்ததும் இவன் வந்து ஒரு க்ரௌன் பிரின்ஸ்பா, பட் வந்துட்டு பாரு இவன் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட்டை வந்து தேடிட்டு பைத்தியங்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவன் கிஃப்ட்டு கொடுக்குறான் நைஃபை. எனக்கு உண்மையிலே என்னை யாரும் உனக்கு தெரியலையான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ யார் எனக்கு தெரியலன்னு சொல்கிறப்ப சின்ன வயசில் ஒரு பையனை நீ காப்பாற்றின பார்த்தியான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் ஒரு பையனை போட்டு எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறப்ப அவள் தான் போய் காப்பாற்றியிருக்கா. ஸோ அப்போ அவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்து சேஃப்டியாக இருன்னு சொல்லிட்டு போனதுமே அந்த நைஃபை எடுத்து அவங்க பட்டர்கிட்ட கொடுத்து அதை கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருந்திருக்கான். இது எங்கள் மாஸ்டர் கொடுத்தாரு மேடம் செட் அங்கே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த நைஃப் உனக்காக தான், இப்போயாச்சும் நான் ஞாபகம் வந்துட்டேன்னு சொன்னதும் ஏன் லூச்சா நீயா அப்படின்ற சைட்டை ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நைஃப் அவள் ரொட்டேட் பண்ணி பார்க்குறா, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக என்னோட வருங்கால பொண்டாட்டி கிடச்சிட்டா அப்படின்ற சைட்டு அங்கே ஸ்டேஜில் போய் இவ தான் என்னோட ஃபியான்ஸே அப்படின்றத சைட்டை அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் புரியல என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ஜூலிக்கு அவ்வளோதான் வயிற்றுச்சலாகி போயிடுது. இவனுக்கு என்ன தைரியம் தான் என் சிஸ்டரை ஏன்ட்டு வந்து பறிக்க பார்ப்பான், நான் இவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவமாயிட்டாங்க வெளியே போகிறா. சோப்பாங்க இவ்வளோ காணமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. பார்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வெளியே அவளை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிற வீடியோ தெரிஞ்சதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பார்த்தா அந்த லின் அங்கே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. வந்துட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்ருக்கா. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவ மட்டும் வராமல் இருந்தா கண்டிப்பாக லூச்சன் வந்து என்னை வந்து விட்டுட்டு அவள் பின்னாடி போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாவே நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் இவளை நான் லவ்வெல்லாம் பண்ணதே கிடையாது, இவளை ஏதோ உளறிட்ருக்கான்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்ருக்க, அதை எப்படி நீ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லலாம், நீ எனக்காக மில்க் பாட்டெலாம் கொடுத்தே இல்லை அப்படின்றத சொன்னதுமே என்ன பேசுகிற, அது ஸ்கூலுக்கு ஃபுல்லாக தான் கொடுத்தேன், உன்னோட டேபிளில் வந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு கொடுக்குற ஐடியாவே இல்லை, நீயா வந்துட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ வரைக்குமே காணமே நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் அங்கே இருக்க எல்லாருமே பாவம் இந்த பொண்ணு இத்தனை வருஷமாக வந்துட்டு தப்பான எண்ணத்தில் வாழ்ந்துட்டுருக்கா போல் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்லவா, இவ ஒன்று வந்து சாதாரண வீட்டு பொண்ணு கிடையாது, இவ ஒரு கேங்ஸ்டரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ஸோ அவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்ததுமே அடிக்கிறதுக்கு ஹீரோயின்மே அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக நாங்கள் ஃபைட்லாம் வந்துட்டு பண்ணுறா. வாவ் நீ வந்துட்டு உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கப்பா அப்படின்றத சொல்லிட்டு இவனை போட்டு நீ அடின்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் இப்போ டைம் கிடையாது, நம்ம இப்போ வந்துட்டு என்னோட சிஸ்டரை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கேங்ஸ்டரோட பொண்ணாவை வளர்ந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க ஆளுங்க அவங்க மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு திரும்ப வரும்போது பார்த்தா மிஸ்டர் ஹாங் வந்துட்டு அங்கே அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதை பார்த்ததுமே அங்கே இருக்கு எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ அந்த லின்மே ஓரமாக போய் பயந்து போயிருக்கா. அவப்பாங்க நீங்கள் எல்லாருமே இந்த ஊரில் இருக்க அந்த ரூல்ஸை வந்துட்டு மீறி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தப்பான வந்து வேலை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, உங்களை கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரீயான வேயில் அவர் பேசிட்டுருக்காரு. ஸோ அப்போங்க நம்ம லூமே இதெல்லாம் வந்துட்டு வேணாம், பேசாமல் வந்துட்டு இவனுங்க காசுக்காக தானே பண்ணிட்டுருக்கானுங்க, நம்ம இப்போவே மன்னிப்பெல்லாம் கேட்க விட்டு காசை கொடுத்து அவனுங்களை துரத்தி விட்டுறலாம் அப்படின்றத சொன்னதும் அது கேட்டுட்டு ஆமாம் அதுவுமே கரெக்ட் தான், நம்ம அப்படி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் கேட்க சொன்னதும் அதே மாதிரி பண்ணும்போது பார்த்தேல அப்பா கொடுத்த நைஃபால் தான் உன்னை வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பேசினதும் அவ்வளோதான் மிஸ்டர் ஷென்னுக்கு கோவம் ஆகிட்டு அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. என் பொண்ணை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு சஃபர் பண்ண வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து கேங்ஸ்டரோட பொண்ணு தெரிஞ்சால் ஹேட் பண்ணுவீங்கன்னு தான் நான் மறைச்சிட்டேன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அப்பா நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசிகிட்ருக்கீங்க, அப்போ என் பொண்ணை என்கிட்ட வந்து பறிக்க பார்ப்பீங்களா, இத்தனை வருஷமாக நான் தானே வளர்த்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டு சண்டை வந்துடுது. இப்போ ஹீரோயின் நீங்கள் எதுக்காக அப்படிலாம் சண்டை போட்டுட்ருக்கீங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூலியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறா. லின்டன் அவளுக்கு கால் வந்துடுது, யாரையும் கூட்டிகிட்டு வராமல் நீயா தனியாக அங்கே வந்துட்டு கிளம்பி வா, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக ஒரு சிஸ்டரை போட்டு தள்ளிடுவோன்னு சொன்னதும் இப்போ நாங்கள் கூட வரோன்னு சொல்கிறாங்க. இல்லை நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே பின்னாடி இருந்து அவளை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க.
ஸோ அப்போ அந்த லீன் அவளை கட்டி போட்டுட்டு உன்னோட சிஸ்டர்லாம் உன்னை வந்து காப்பாற்ற வர மாட்டான், அந்த குடும்பத்துக்கு நீ என்ன இம்பார்ட்டனா ஃபேக் டாட்டர் தானே அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறா. நான் இதை எதிர்பார்க்கலையேப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவ்வளோ கொலை பண்ணிடுவேனா நான் வந்திருக்கேன், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நீ போட்டு தரல அவளை, ஏன்னா வந்து இந்த குடும்பத்தோட ஜஸ்ட் ஃபேக் டாக்டர் தான் அவள், இவள் செத்து போனால் எல்லாமே எனக்கு தான் சொந்தமாகும்னு சொல்கிறா. ஓ அப்படியா, நீ அப்படின்னா இவ்வளோ கத்தி வச்சு குத்திரேன்னு சொன்னதுமே நானே கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் நைஃப் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெய் போட்டு அங்கே வந்து அடிச்சிடுறா. பிறகு இவளையுமே அடித்து மயக்கமாக்கிட்டு அங்கே கையெல்லாமே கழட்டி விட்டுட்டு நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் ஆமாம் சிஸ்டர்ன்னு சொல்லும்போது அந்த வென் பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் மேலே ஒரு இன்ஜெக்ஷனை வந்துட்டு போட்டான், இது பாய்சன் இன்ஜெக்ஷன், நீ இப்படியே செத்து போயிடுவ, உன்னால் என் நிலைமை என்னாச்சு தெரியுமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவன் அட்டாக் பண்ண போனான் இல்லையா. ஸோ அவங்க அப்பாவுக்கு அங்கே தெரிஞ்சு நீ வந்துட்டு மேடம் மேலே கை வச்சிருக்க, இதுக்கப்புறம் உனக்கு கையே இருக்காதுன்னு சொல்லிட்டு கை விரல்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்காங்க, ஸோ நான் இதுக்கு பழி வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஜூலி கன் எடுத்துடுறா அவனை ஷூட் பண்ணுறதுக்காக. மேலே டச் பண்ணேன்னா கண்டிப்பாக இவ்வளோ நான் போட்டு தள்ளிடுவேன் கழுத்துன்னு சொன்னதும் அவங்க கன் ஷூட் பண்ண அவளுக்கு பழகி கொடுத்தா இல்லையா. ஸோ கரெக்டாக பார்த்தா அவன் நெத்தியை பார்த்து அங்கே ஷார்ட் அடிக்கிறா. ஸோ அவனுமே வந்துட்டு அப்படியே அங்கே வந்துட்டு இறந்து போயிடுறான். ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு சிஸ்டர் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காண்டையும் மிஸ்டர் ஷென்னையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஜூலியுமே ஹாப்பியாக அங்கே ஓடி வந்ததுமே அப்போ அங்கே நான் தான் பெஸ்ட்டு நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு நடுவில் சண்டை போயிட்டுருக்கு. அப்போ ஜூலிட்ட நீ சொல்லுமா யார் வந்துட்டு பெஸ்ட்டான அப்பான்னு சொன்னதும் அவசரா இப்படி வந்து அக்காவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுத்ததில் பெஸ்ட்டான அப்பானா மிஸ்டர் ஹாங் தான், பணம் சம்பாதிக்கிற ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தரணும்னா அதுக்கு மிஸ்டர் ஷென்னப்பா தான் கரெக்டாக இருப்பாருன்னு சொன்னதும் நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹாங் கோவப்பட்டதுமே வேகமாக ஓடி போய் அவங்க அம்மா பக்கத்தில் அவள் நின்றுக்கிறா. அப்போ லூ வந்து மாட்டிக்கிறான். இப்போ நீ சொல்லு யார் வந்து பெஸ்ட்டான அப்பான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக இப்படி வந்துட்டு குடும்பங்களுக்குள்ளே சண்டை போயிட்டே இருக்குது. ஹீரோயின் அதை தூரமாக நின்று அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு எப்படி வந்து எல்லாரையும் போட்டு அடித்து உதச்சி எல்லாத்தையுமே வந்து பறித்து கொடுக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும், பட் இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு 2 அப்பா ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்துட்டு எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன ரொம்ப லைக் பண்ணுற ஒரு பையன் இருக்கான், அதை விட எனக்கு உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருக்க என்னோட சிஸ்டர் இருக்கா, இந்த லைஃப்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.